பாத்திருந்திருக்கலாம். இன்னைக்கு பாப்போம், நாளைக்கு பாப்போம், இன்னும் 2 நாள் இருக்கு, 1 நாள் இருக்குன்னு அத்தி இன்னைக்கு பார்த்து எடுத்து அள்ளி கொட்டோம்னே அம்பட்டு குப்பை எதுவும் வீட்டுல எப்படித்தான் சேருதுன்னு தெரியல. எங்க வீட்டுல தான் இப்படி சேருதா? இந்த மரம் மட்டும் இருக்கும் கார்த்திகத்துல அடிச்சுக்கிட்டு வந்துருது. அதுவும் இல்லாம என் வீட்டு கிளவிய சொல்லணும், வந்து கரெக்டா இந்த வேணும் பழசா போனதெல்லாம் அள்ளி போடி கழுவி அங்கிட்டு சொன்னா கேக்குதா? பிஞ்சு போனது பீத்தலையும் ஈத்தலையும் அள்ளி அப்படம் கட்டி வச்சுக்கிட்டு அப்படியே சாயம் போடுறது, பழசா போடுறது, கிழிஞ்சு போடுறது அத்தனையும் தூக்கி முட்டையா கட்டி வச்சு போடுறது. தூக்கி போடுறதுன்னு சொன்னா அப்புறம் தேவைப்படும், இப்ப தேவைப்படும், அப்பா பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி அப்படியே வச்சு போடுறத வரட்டும். எல்லாத்தையும் இந்த மாலையை போடவும்ல எல்லாம் ஒன்னும் பேச முடியுதா கொள்ளுது இல்லாத மனைவி போயிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் இருக்கு கிளவிக்கு கிளவி பண்றது தாங்க முடியல. அக்கா என்னக்கா கத்திட்டே இருக்க? வேலை நிறைய இருந்தா சொல்லுக்கா, நான் கொஞ்சம் பாக்குறேன். ஏன் டென்ஷன் ஆகி இப்படி கத்திட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, சும்மாவே என்ன இந்த வேலை பார்க்கவும் சும்மா கிளவி இருந்தாவது மே வேலையை எதையாவது எதை உருட்டவும் அதை உருட்டவும் ஏதாவது பார்த்து தர்றேன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நான் பாக்குறேன்ல, அப்படியே முட்டுக்கு ரொம்ப வேலை இல்ல. இப்பதானே மாலை வர்றதுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணா, இப்ப மே வேலையை பாக்குறதுக்கே இப்ப நேரம் ஆகி போயிருது. இந்த பிள்ளைல தூக்கி வச்சுக்கிறோம், அப்புறம் ஓடி போய் வேலை பார்க்கும். ஒரேடியா வேலை பார்த்தாலும் வேலை முடியும். உன்னை வேற சொல்ல முடியாது, நீ பிள்ளைல பாத்துக்கிறதே பெருசு. இதுல வேற நம்ம புத்தகத்தை 2 நாளா தூக்கி வச்சுட்டு உட்காந்து போற. சரி நீ உன் வேலையை பாரு, ஒண்ணு வேலையில அப்படி ஒண்ணு கஷ்டம்னா இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, அப்ப போய் நீ பாருக்கா. ரொம்ப வேலை இருக்குன்னா சொல்லு, நான் பாக்குறேன். நீ போய் பாரு, நான் பாப்பாவையும் பையனையும் பாத்துக்கிறேன். ஆமா, 2 நாளா இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளை மாதிரியே புக்க தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறேன், அப்புறம் எழுதுறேன். அதான் காலேஜ் முடிச்சிட்டோம்ங்கறிய, அப்புறம் எதுக்கு நான் எழுதி பாக்குறேன், அப்புறம் புக்க திறந்து பாக்குறேன். என்ன இது சொல்லுவாங்களே, அது என்னமோ பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்கடி, டிஜிட்டேஷனா ஏதோ சொல்லுவாங்கல்ல. ஒருவேளை அந்த புக்குக்குள்ள போன வச்சுக்கிட்டு எதையங்க அனுப்பிக்கிட்டு அப்படி எதுவும் இருக்குமோ? புக்கே வச்சுக்கிட்டு இருக்காளே. நம்ம தங்கச்சி அப்படி இருப்பாளா? நம்மளோட பிள்ளைய நம்மளே சந்தேகப்படலாமா? என்ன பத்தி இந்த வளர சாக்கு அப்படிலாம் நினைக்கப்படாது. என்ன சத்தம் அப்படி இது மீனா? வா கேக்குதா? இது என்ன என்ன பகலியா புரிச்சல வர்றாங்க? இந்த டப்பட பட 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 இரு பாத்துறேன். பிள்ளைய வேற எந்திரச்சிருங்க. யார் தான் இந்த வீட்டுக்கிட்ட வந்துகிட்டு பிள்ளைய பாத்துக்க மீனா? அடியே வீணா போனவளே, வெறுஞ்சோர கொடுத்தா ஏடி திம்பேன்? தொடுக்கறத கூட்டு போறீல, ரசம் கொடுத்தா தான் திங்க முடியும். யாருது இங்க கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது? அடி எருமகிடா, நீதானா? ஆமா, நானே தான். ஏய் எருமகிடா, வந்த விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள வர தெரியாது, புள்ளைங்க அந்த நேரத்துக்கு தூங்கணும் தெரியாது, மூட்டை குட 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 அடிச்சிட்டு பச்சை பிள்ளைங்க தெரியுறாங்க. ஆனே வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே எல்லாம் அடிச்சிட்டே வர்றாங்க. வெறுங்கைய வீசிட்டு வெறுமனே தான் வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு போயில வீட்டுக்கு விட பயவுல எல்லாம் காது கிளியுது, இருக்க விட மாட்டேங்குதுங்க. என்னமோ நெருப்பா கொளுத்தி விட்ட மாட்டேன் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதை ஒரு பையனை சொல்லி பார்த்தேன், வாய் ஓவரா அடிக்குதுங்க. பொருளதெல்லாம் நண்டு சுண்டெல்லாம் நம்மளை மதிக்கிறதுலே இல்லை. அதை பறிச்சுட்டு ஓடியாந்துட்டேன். அவன் பறிச்சுட்டு வந்ததுக்கு என்ன பண்ண, வீணா போயிரும்ல, அதை நானும் அடிச்சுக்கிட்டு தெரியுறேன். 7 வயசாகுது, பச்சை பிள்ளையோட வம்பளுத்து பறிச்சது பார்த்தானே அடிச்சுக்கிட்டா தெரியுறேன். ஏய் அதை நான் வந்துட்டல, அப்புறம் டப்பு 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 என்ன சும்மா இரு, நிப்பாட்டு. என்னது நிப்பாட்ட முடியல? கொனரோஸ் கையை நிப்பாட்ட முடியலடி. 1/2 மணி நேரமா விடாம அடிச்சுக்கிட்டு கை மறந்து போச்சுடி, கையில நடக்குதுடி, கையை ஆடுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, மெதுவா தான் கண்ட்ரோலுக்கு வர முடியும். செத்த வெயிட் பண்ணு, வரேன் நானே. ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறேன். சரி வா, உள்ள வா. வேலை எல்லாம் முடிச்சிட்டியா? சரி வா, சாப்பிடுறியா? யாரு? நான் வேலை உங்களை மாதிரி நினைச்சீங்களோ? நான் முழுகாம இருக்கேன். எங்க மாமியா நீ இந்த இடத்துல உள்ளதா அந்த இடத்துல எடுத்து வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல் ரெஸ்ட், அதான் டேக் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நீ வேலையெல்லாம் முடிச்சியா? அப்ப வரைய பத்தக்கா விட்டு போயிட்டு வருவான். முடியா? சாப்பாடுலாம் என்ன, சாப்பாடெல்லாம் 3 நேரமும் தட விடலாம். அதெல்லாம் 3 நேரத்துக்கு 6 நேரமா உள்ள போகுது. அதுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. சரி ஓடியா வேலை முடிஞ்சிட்டா போயிட்டு வந்துருவோம். எனக்கு வேலை ரொம்ப பெருசுலடி, சும்மா துணிமணி மடிச்சு வைக்கிறது, எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க நல்லா தானே மாலை ஓடுறதுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாமல, வீடு ரொம்ப ஓட்டுற கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்ல. அதனால வேலை ஈஸியா முடிச்சிட்டேன். சரி எடுத்து மூடி வச்சுட்டு வந்துடுவா, எல்லாம் திறந்தபடி கிடக்குது. மூடி வச்சுட்டு வேற போயிட்டு வருவோம். இருந்தாலும் அந்த மனரோசா ரொம்ப மோசம். கஞ்சத்தனத்தை பத்தியெல்லாம் வெறுஞ்சோட்டை வந்து கொடுக்குறா. ஏன் அதில் கொஞ்சோடு குழம்பு ஊற்றி கொடுத்தா குறைஞ்சா வருவா? ஐயோ பெத்தியா மறந்து போயிட்டேன். முதலாளி இருக்கார்ல, பின்னாடி
சோரெல்லாம் ஒரு மாதிரியா உறிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்க ஆள் அனுப்புனாங்க. பாதி முடிச்சிருப்பாப்ல. அந்த பையன் வேற பாவம் குட்டட்டின்னு இருந்துட்டு எட்டுது இல்ல அவளை. அது எட்டாத இடத்துல ஏணி கேட்டானே, ஏணி வேற இல்ல. அந்த இடத்துல நீ வேணா அடிச்சு கொடுத்துட்டு தெரியா, சீக்கிரம் போயிருவான். அந்த பைய பாவம் ரொம்ப நேரமா கஷ்டப்படுறேன் அடிக்க முடியலன்னு சொல்லியிருந்தா கூட அடிச்சு கொடுத்துருப்பேன் மனசு இறங்கி. அது என்ன ஏணி இல்ல, ஏணிக்கு பதில நீ போய் ஏறி அடிச்சு கொடுக்குறியா? பனரோசா உன் வாயி ஓவரா போயிட்டு இருக்குது பாத்துக்க. அதெல்லாம் முடியவே முடியாது. வந்து தொலை வா. முடியவே முடியாதுன்னு சொன்னா கை காலில் விழுந்ததுனால வர்றேன். ஏணி இல்லைன்னு சொன்னேன், இந்த ஏணி மரம் இருக்குது. அப்புறம் என்னமா அவனுக்கு அடிக்கிறதுக்கு? யாரு பேரன்னு சொன்னேன், போயிட்டு இருக்கோவால. எங்க ஆளை எங்கனா பேர எங்கனா? இந்த சவத்துக்கா இதுக்கு அடிக்கணும்? இந்த சவத்துக்கா எதுன்னு தெரியலையே. பெயிண்ட் அடிக்கணும்னு வந்தேன், அடிக்க சொன்னாருன்னு நான் இந்த சவரவே இருக்குன்னு கையை காமிச்சு விட்டேன். அங்க ஆள காணா. ஏ கோவாலே எங்க போனான்னு தெரியலையே, அதுக்குள்ளேயே ஓடி போயிட்டேன். உண்மையை சொல்லு, உங்க வீட்டு ஓனர் வேற வேலைக்கு எதுக்காவது அனுப்பியிருப்பாரு. நீ இருக்கிய பாயாடி கழுத, நீ சொல்லியிருப்ப இந்த சோவத்துக்கு பெயிண்ட் அடி 100 ரூபா தரம் சொன்னியா? இதுக்கு அவன் வந்து கலவையை பூசி குழைச்சு அடிச்சு எல்லாம் பூசி முடிச்சுட்டு பெயிண்ட் அடிப்பானா? கொடுக்குற 100 ரூபாய்க்கு எல்லாம் திமிர்ல வர்றது. இதுல எப்படி பெயிண்ட் அடிக்கிறது? இதுல எப்படி பெயிண்ட் அடிக்கிறது? இப்பதான் சொன்னேன் இது ஏணியாடி, இது ஏணியா? இதை நம்பி எவனாவது ஏறுவானா? இதை பார்த்தவனதான் அவன் ஓடி போயிட்டான் போல. ஐயோ ஏன்டி இப்படி பண்ணி தொலைற? இதை ஏணின்னு சொன்னா அதுல உள்ள ஆணிய நம்பாது. இதுல வேற ஏணியா? இந்த பெயிண்ட் டப்பா பிரஸ் பெயிண்ட் கிண்டு இதெல்லாம் எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்த நீ? அதை சொல்லு, எங்க இருந்து பொறக்கன? நீ தெரிஞ்சு அடிக்க சொல்றியா இல்ல தெரியாம அடிக்க சொல்றியாடி? முன்னப்படி செத்தாதான் சுடுகாடு தெரியும் சொல்ற மாதிரி உனக்கு வீடு வாசம் இல்ல, அது சரிதான். அதனால வீட்டுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்க வீட்டுக்கு எப்படி அடிப்பேன்? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடு கார்த்தி என்ன பண்ணணும் ஏது பண்ணணுமா தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அது கூட தெரியறது இல்லையா? சும்மா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு பூசாம கொள்ளாம எப்படி அடிக்க முடியும்? மண்ணா கட்டி தான் அடிக்க முடியும், ஒரு மண்ணை அடிக்க முடியாதுல. அடி அடியா அப்ப அடிக்க முடியாதுன்னு சொல்றேன். சரி விட்டு தள்ள, எல்லாரும் வெள்ளை அடிக்கிறாங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வெள்ளை அடிப்போமேன்னு நினைச்சேன். சரி ஒரு கிளவி ஏத்தி விட்டு அடிச்சு விட்டு போடுவோம் வா. உன்னோட சேட்டைக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குது வா. அப்ப ரங்கம்மா எப்படி அடிச்சிருப்பா? ரங்கம்மா வீட்டுக்கு பூசலை சோறு அது நல்லா அடிச்சிருந்தாலே. இந்த எருமை மட்டுக்கு தெரியல, தெரியாம உளருதுன்னு நினைக்கிறேன். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சின்னதொன்னு ஊரல் இன்பத்தூரல். ரங்கம்மா ஒரு பைத்தியம், நீ ஒரு பைத்தியம். வாங்க, அவங்க அடிச்சாலும் வீ அடிக்க போறாங்களா? பக்கத்துல ஒரு தென்னை மரம் இல்ல, எவ்வளவு ஊருக்காரி அடிக்கிட்டு போறோம்னு இழுத்து போட்டு போயிடாளுங்க. நம்மளுக்கு வேலை வைக்கிறதுக்குனே வந்து சேர்றாளுகளே. அடிக்கிறாங்க பத்தே நீங்களா? அப்படி காலையில வச்சு இப்படி தூக்கிட்டு ஓடியாந்தல்ல, அதான் ஒண்ணும் தெரியல. வாங்க அக்கோ, ஏதோ சண்டை கிண்டையோ? நான் கூட நீ வந்த வேகத்தை பார்த்தா அது சண்டை போட போறீங்கன்னு நினைச்சேன். யாரையும் அடிச்சுட்டு மண்டையை பொழந்து விட போறீங்கன்னு அப்படி வேகமா எங்க போயிட்டு இருக்கிறேன்? ஆமாடி, ஆமா, எனக்கு வேலை வெட்டி இல்லாம நான் அந்த ஊர்காரி இடிச்சு சண்டைக்கு போக முடியாது. ஏன்னா வீட்டுல உள்ளவர் வெளுத்து கட்டி போடுவாரு. அப்படி போனேன்னா அந்த குப்பை குளம்லாம் கடந்து செல்ல முடியும், அதெல்லாம் நெருப்பு வச்சு விட்டு அதுல கொண்டு போய் இழுத்து போடதான் அப்படி போறேன். அடியே போய் அக்கா குளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கியோ? அக்கா அந்த பக்கம் உள்ளதை நீ ஏன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? அது இந்த மீனப்பாட்டு தானே, அதான் அவன் வந்து சுத்தம் பண்ணிக்கிற போறா, அதையே இழுத்துக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்க? யாரு மீனப்பாவா? அவன் ஒரே கிளியா கிழிச்சு விடுவா. ஏன்டி நீ வேற கடந்தா கடந்துட்டு போகுது, எனக்கு என்ன அப்படின்னு செருக்கா உட்காந்துக்கிட்டு இருப்ப. நம்மளும் அது மாதிரி இருக்க முடியுமா? பூச்சி வட்ட வந்து அடைஞ்சிச்சுன்னா புள்ள விட எங்களை விளையாடுறதுல கொள்ளுதுங்க. அதனால தான் முடி. அப்புறம் என்ன போயிட்டு வேலையில முடிஞ்சிருச்சா? பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம்? ஏண்டி ஒரே வேலை படி. எப்போதும் மாமா கூட ஆட ஒத்தாசை பண்ணுவாங்க, இன்னைக்கு அவளும் இல்ல, ஒரே வேலையா போச்சு. உட்காருங்களேன், டீ போட்டு கொண்டுட்டு வரவா?
வாசனை சொல்லுவா இஞ்சி. இஞ்சி எல்லாம் உடம்புக்கு நல்லது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, நாய்க்கு தெரியுமா நல்லெண்ணெய் வாசனை. நீ போட்டு கொண்டு வாக்கோ, நீ போட்டு கொண்டு வா. நல்ல இஞ்சி மட்டும் இல்ல, இஞ்சி மிளகு திப்புளி எது இருந்தாலும் பரவாயில்ல, மசாலா அடியா போட்டு கொண்டு வாப்போ. இந்த வாரமடி வேற இருங்க, உட்காருங்க. அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்களே. வா கிடக்குது இந்த சாக்க விரிச்சு போட்டு உட்காருங்கடி. பண்ணல உட்காராம. ஏய் பக்கி, டீ மட்டும் ஓசில குடிக்கிறது வந்துல. அங்க பாரு நெருப்பு அங்கட கிட்ட பிரிஞ்சு ஏறிக்குது. அந்த கம்ப எடுத்து ஒண்ணா வாங்க, அங்க அந்த குப்பையில அங்க போகுது பாரு. ஒண்ணா அப்படி தள்ளி விடு போ. போ. சும்மா ஓசில கொடுத்தா நல்லா குடிப்பேன். என்னதான் வெயில் அடிச்சாலும் அந்த மார்கழி மாசம் குளிர் போகுதா? நல்லா இருக்கு, கட 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 கடன்னு இருக்குது. இருக்கு பத்தக்க மாதிரி ஓடி ஆடி தண்ணியில கையை நினைச்சு வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு குளிர் தெரியாது. சும்மா அடுத்தவங்களை வேலை வாங்கிட்டே இருந்தீங்கன்னா என்னமோ இந்த தடவை உன் வீட்டுக்கு கிளம்பி மலைக்கு போறதுனால ஏதோ பார்த்துருக்கேன். ஏமா எதுக்கு இந்த போகி கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? என்ன பக்கி திடீர்னு கொஸ்டின் எல்லாம் கேக்குது நம்மள. என்ன சொல்றது அதுக்கு? இன்னைக்கு காலண்டர்ல போகின்னு போட்டுருக்கா, அதனால போகி கொண்டாடுறோம். சொல்றேன் இரு. தை மாசம் வயக்காடு அடிக்கிறதுலாம் வேலையா இருக்கா? வீட்டுல உள்ள இதெல்லாம் என்னத்த இத போகி சுத்தம் பண்ணணும்னு இருந்திருப்பாங்க. இத போகியா சுத்தம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு போய் அதை சுத்தம் பண்ணணும் அதனால போகின்னு வச்சிருப்பாங்களோ? அப்பா சும்மா எக்ஸ்பிளனேஷன் ஆளப்பாரு. இந்த மாதிரி போய்க்கு நான் வந்து இதை கேட்டதே இல்லை தெரியுமா? ஆளப்பாரு கேட்டது ஏன் தப்பு தாண்டி, உன்ட்ட கேட்டதுல உன்ட்டலாம் கேட்டது ஏன் தப்புதேன். அப்புறம் உன் வீட்டுல உள்ள பழைய பொருளுக்கு எல்லாத்தையும் எரிச்சு நெருப்பு வச்சு விட்டுட்டியா? எங்க வீட்ல குப்பை இப்பலாம் சேராது. நாங்கள நீட்னஸ் கேர்ள் தெரியுமா? ஒண்ண மாதிரியே இருப்பாங்க. அதனால போய்க்கு சாத்திரத்துக்கு எல்லா வீட்ல எரிக்கறாங்களே, எரிச்சாத நல்லதோ அப்படினா அங்கங்க குப்பை எல்லாம் கூட்டி பறிக்கி அந்த சுமத்தி படி போதி விட்டு நெருப்பு வச்சு விட்டுட்டேன். அப்ப உங்க வீட்ல எந்த பழைய பொருளுக்கு எதுவும் வச்சுக்க மாட்டியே? இல்லையே, ரொம்ப வருஷமா உங்க வீட்லயே ஒரு பொருள் இருக்கே பழசா. ரொம்ப பழசா? உனக்கு தெரியுமா? அப்படி என்ன பொருள் நாங்க இருக்கே வச்சிருக்க பழைய பொருளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். அதை எப்படி நீ பார்த்த? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்ப எரிச்சலாங்கிற தெரிஞ்சிச்சுன்னா எரிச்சலாமா? அப்புறம் ஏன் கண்ணுக்கு மாட்டாம வச்சு வச்சியா? எரிச்சல் நல்லா தானே? அப்புறம் தான வலி விடும், கடவுள் வலி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே உன்கிட்ட இருக்கிறதுலயே இந்த சேலதே ரொம்ப 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 பழசு. நாங்கள் அதை அப்பப்ப மாத்துவோம், மாத்தாமலே வச்சுக்க தெரியல பழச. இதை நான் விளையாட்டுக்கு பண்ணல, நெசமாதான் சொல்றேன். இதுதான் நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, நம்ம ஊர்லயே இருக்கிறதுல அட்ட பழசு. இன்னைக்கு அதை எரிக்காம விட மாட்டேன். பத்தியாக்கா நீயாவது அப்பப்ப பட்டு செல மாதிரிலாம் கட்டிட்டு வர. எப்ப பாரு இந்த ரோஸ் கலர்லயே இந்த ரோசா பூ ரோசா சுத்தி எடுத்துறீரக்கோ, இருக்கிறதுலே பழசா அதை வச்சு கொளுத்தி விட்டாச்சுக்கா. ஐயோ அக்கா என்னக்கா அவங்க பேசிட்டே இருக்கற அந்த பக்கியோட தள்ள தாங்கிட்டு. ஐயோ அடி வீணா படவளே அடி நெட்டுக்குட்டி. என்ன நீ புள்ள ஒரு விவரம் இல்ல. அடி வனரசா. நான் என்ன பண்ணேன்? அவதான் பழசா இருந்தா கொளுத்தி விடுன்னு சொன்னா நான் கொளுத்தி விட்டேன். அக்காவை ஏன் நம்மள திட்டுது? Not my mistake. இங்க பாருங்க மக்களே, நம்ம வனரோசா எத்தனை வருஷமா அந்த ரோஸ் கலர் சேலையை கட்டிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவ தானே சொன்ன அட்டை பழசா இருந்தா கொளுத்தி விடு வச்சுன்னு சொன்னாலா இல்லையா? அவ சொன்னாதே நான் செஞ்சேன். வேற எதுவும் நான் பண்ணனா? அதுக்குன்னு யாண்டி அறிவளட்டவளே கட்டிருக்க துணிமணியமா கொளுத்தி விடுவேன். ஆத்தி நல்லா இருக்க ஓ பக்கத்துல நான் வரலடி அம்மா. அதுக்குன்னு அப்ப பழசா இருந்தா கொளுத்தி விட்டு போடுவேன். அப்ப பத்தக்க எத்தனை நாளா ஊரா சேலை கட்டிட்டு தெரியுமா? எனக்கு முன்னாடி இருந்து பல வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப பழசா இருந்தா கொளுத்தி விடலாம். சரி விடு, ரைட். அப்ப உனக்கு அந்த நிலைமை தான் ஏன் வச்சுக்க. எப்ப வேணாலும் பின்னாடி பத்த வச்சு விடுவேன் பாத்துக்க.
இருப்போம். அப்ப ஆமா பத்தக்காவும் பழசுதானோ. அப்ப சரி ரைட்டு. பத்தக்கா ஐயையோ, அத்தை சீலையெல்லாம் நான் இல்லடி, என்னைய விட்டுருங்கடியா. வனரசா, பார்த்து படியில மெல்ல படியில ஏறி வாமடி, நான் போய் சேலைய மாத்திட்டு வந்துடுறேன். இவகிட்ட இந்த சேலைய கட்டிட்டு நிக்க பயமா இருக்குதா. விளங்காதவ ஏதாவது பண்ணி போடுவா. பக்கி மூஞ்சி முகரக்கட்டை பாரு, முகரக்கட்டைங்க பாக்குறாங்க அப்பதே. என்னடி லுக்குங்க, என்ன லுக்கு? அப்ப நீ மட்டும் போட்டுக்க மாட்ட பழசு இல்லையா? உனக்கு டெய்லி புதுசு மாத்திரீங்களோ? ஆமா என் ட்ரெஸ்ஸும் பழசுதானோ. இருடே இரு, மேல வந்துக்கிறேன். அப்புறம் யாரும் தெரியும் சங்கதி தெரியுமடி. வனரசபா கொக்கானு